ஹாய், வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி மீன் குழம்போடு வந்திருக்கிறேன். பாறை மீன் குழம்பு எடுத்திருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறேன் பாறை மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகை போடுவோம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறது நல்ல. வெங்காய மிளகாயை தாளிப்பம். அதுக்குள்ளே நான் பாதி தக்காளி பழம் வெட்டி போட்டிருக்கிறேன் சுவைக்காக. ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் புளி கொஞ்சம் கூட விடுவோம், அதால் பாதி தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். தூள் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. தூள் அதோட சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு தூள் மணம் போன பிறகு புளி கொஞ்சம் விடுவோம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி கூட சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும். நல்லா கொதிச்சு தூள் மணம் போன பிறகு மீன் போடணும். நான் உள்ளி மிளகு சீரகமும் குத்தி போடுவேன். என்னுடைய சமையலில் முக்கால்வாசியான சமையலுக்கு நான் உள்ளி மிளகு சீரகம் சேர்க்கிறது கூட ஒரு வாசமும் சுவையை கொடுக்கும். மீனை போட்டுட்டு ஒரு கொதித்த உடனே அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருவோம். மீன் குழம்பு கொஞ்சம் பற்ற விட்டு இறக்கினா நல்லா இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. மீன் குழம்பு ஒவ்வொரு விதமாக வைக்கலாம். நான் இதொரு முறையில் வச்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.